Hello Comsters, welcome to Comster Academy. இன்னைக்கு நம்ம Class 5 NCERT CBSE syllabus-ஓட periodic test syllabus first 3 chapters of English பார்க்க போறோம். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா Papa Spectacles, Gone with the Scooter and the Rainbow. இந்த lessonsல உள்ள questions, grammar எல்லாமே பார்க்க போறோம். Moving on to the first slide. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ன்றது என்னன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. நம்ம அந்த பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கிட்டாலே அதுல இருந்தே ஈஸியா எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் எழுத முடியும். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட். அதுல இருந்து ஈஸியா நம்ம 5 out of 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரீட் த பேசேஜ். நம்மளுக்கு கொடுத்திருக்க பேசேஜ் என்ன? த நைட் பேட்ரோல். பேட்ரோல்னா என்னதுன்னா ஜென்ரலாகவே போலீஸ்லாம் நைட் பேட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? நைட் பேட்ரோல்னா என்னன்னா நைட்டு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்காக ஜீப் எல்லாம் வச்சு நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் பேட்ரோல்பாங்க. when the sun sets over the forest a quiet transition takes place. செட்ஸ் ஓவர்னா என்னது? சன்செட். சன்செட் எப்போ ஆகும்? ஈவினிங். ஸோ ஈவினிங்க்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன வரும்? நைட். ஸோ எ குவிக் டிரான்சிஷன் டேக்ஸ் பிளேஸ். சூரியன்ல இருந்து என்ன ஆகும்? மூணா மாறி டார்க் ஆகும் இல்லையா நைட்ல, அதான் அந்த டிரான்சிஷன். while most animals curl up to sleep, the spotted owlet wakes up and begins its night patrol. நைட் டைம்ல நம்ம மோஸ்ட்லி எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணும்? தூங்கும், இன்க்ளூடிங் ஹியூமன். ஹியூமன் இஸ் அன் ரேஷனல் அனிமல்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே தூங்குற டைம்ல யார் மட்டும் முழிச்சிருப்பாங்களாம்? அவுலெட். அவுலெட்ன்றது என்னது? வவ்வால். வவ்வால் எப்போ முழிச்சிருக்கோம்? நைட். இட்ஸ் நாக்டர்னல் அண்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்கல்ல. அவுலு, காக்ரோச் இதெல்லாம் நாக்டர்னல் அப்படின்னா என்னன்னா நைட் ஆக்டிவ். with its large luminous yellow eyes, it can spot a tiny mouse moving through the dark grass from high up on a neem branch. அந்த இருட்டுக்குள்ளேயும் அதோட ஐஸை வச்சு அதால என்ன பார்க்க முடியும்னா ஒரு மவுஸ், சின்ன மவுஸ் ஒன்று அந்த புதருக்குள்ள கிராஸ்குள்ள போனா கூட அதால பார்க்க முடியும். அப்படி ஒரு க்ளோவான ஒரு ஐஸ் உடையது இந்த வவ்வால்னு சொல்றாங்க. லூமினஸ் எல்லோ ஐஸ். டைகருக்கெல்லாம் கூட காட்டும் போது, க்ளோஸ் அப்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஷைனிங் ஐஸ் காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஐஸ். இட் ஃபிளைஸ் completely silent because of its soft specialized feathers muffle the sound of the wind. அது எப்படி பறக்கும்னா சைலண்டா பறக்குமா அதோட ஃபெதர்ஸோட ஃபீச்சர்ஸை வச்சு. ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு அதோட பிரேக்கு நம்மளதான் சாப்பிட போறாங்கன்றது கூட தெரியாது. A sudden sharp screech breaks the silence. The owlet alerts its partner that the hunt has successfully begun. ஸோ அதுவா சவுண்ட் கொடுத்து அலர்ட் பண்ணா மட்டும்தான் அதோட பார்ட்னர்ஸ்க்கு தெரியும். இதை வச்சு நம்மளுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி எழுதுறது? வாட் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஸ்பாட்டட் அவுட்லெட்? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? இட் இஸ் ஆக்டிவ் டியூரிங் த டேவா? கிடையாது. because owl is a nocturnal bird. So second one is the correct answer. It sleeps all the time. அதையும் சொல்லல. It cannot see at night. It can see at the night with its luminous yellow eyes. அப்படின்றத நம்ம பார்த்தோம். So the correct answer is nocturnal bird. Means nocturnal bird na night active fellows. Owls are the most famous nocturnal birds. Moving on to the next question, what does large luminous yellow eyes most closely mean? இதுல large luminous yellow eyes ன்னாங்கல்ல, அப்படின்னா எதை குறிக்கிறாங்க? டைனி ஐஸ், குட்டின்றாங்களா? ஸ்லீப், தூங்குற மாதிரியான கண்களா? டல்லான கண்ணா? கிடையாது. நல்ல ஷார்ப்பா அதால ஒரு மவுஸ் கிராஸ் புதற்குள்ள போனா கூட பார்க்க முடியும்னு சொன்னா இட் ஹாஸ் அ கீன் ஐஸ். கீன்னா என்ன? பயங்கர ஷார்ப். Keen means sharp, alert. Whereas dull is the opposite of luminous. இதுவே கொஸ்டின்ல most closelyக்கு பதிலா opposite of this word அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா வேணா நம்ம dull செலக்ட் பண்ணலாம். Which sentence best shows the owlet has excellent vision? அவுலெட்க்கு எக்ஸலண்ட் விஷன், நல்ல பார்வை, நைட்டு அதால பார்க்க முடியும்ன்றத சொன்ன சென்டென்ஸ் எது? இட் வேக்ஸ் அப் அட் நைட்டு. நோ. இட் ஃப்ளைஸ் சைலண்ட்லி.
இட் ஃப்ளைஸ் சைலண்ட்லி தான். ஆனா அங்க கேட்கறது எக்ஸலண்ட் விஷனை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ் எது? இட் கேன் ஸ்பாட் அ டைனி மவுஸ் ஃப்ரம் அ ஹை நீம் பிரான்ச். ஒரு ஹைட்டான ஒரு கிளையில உட்கார்ந்துருக்கும் போது கூட கீழே இருக்கிற புதர்ல போற மவுஸ் கூட தெரியும்ன்றது தான் எக்ஸலண்ட் விஷனை சொல்ற பாயிண்ட் இல்லையா? ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Why is the word patrol used in the title? The owlet is playing with other birds. No, the owlet is moving around at night to watch and hunt. என்ன பண்ணுது? நைட் வந்து எல்லாத்தையும் கீனா வாட்ச் பண்ணி அதோட ஹண்ட் வேட்டைய அது வந்து தொடங்குது இல்லையா? அதனால இது என்ன சொல்றாங்க? பேட்ரோல்னு சொல்றாங்க. The owlet is building a nest. No. The owlet is sleeping. No. Patrol means to move around an area keeping watch, like security guards. Next question, fill in the blanks with a word from the passage. Passage ல இருந்தே ஸ்ட்ரெயிட்டா எழுத சொல்லியிருக்காங்க. So the owlet flies completely silently because of its பார்த்தோம் இல்லையா ஸ்மூத் ஸ்பெஷலைஸ்டு ஃபெதர். பேசேஜ்ல இருந்தே தான் நம்ம எடுத்து எழுத போறோம். ஸோ ஸ்பெஷலைஸ்டுன்றது வந்து என்ன சொல்றாங்க? இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அ ஸ்பெஷல் பர்பஸ். தீஸ் ஃபெதர்ஸ் ஆர் டிசைன் டு மேக் நோ சவுண்ட் வென் த owl flies. Moving on to the next question, blend the syllables to form a word. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு ஒரு வேர்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. MELTERONWA கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங் லெட்டரா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வேர்ட்ஸ் வருமா? இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் வராது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டா சொல்லி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சுனாலே ஈஸியா ஆன்சர் வந்துடும். வாட்டர்மெலான் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். க்ளூ வந்து என்னன்னா a big fruit with green skin and red inside. வாட்டர்மெலான் எப்படி இருக்கும்? வெளியில green கலர், உள்ள ரெட் கலர். How many syllable parts are there in these words? இப்போ ரெகுலர்லின்றது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ரெகுலர்லி. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு வேர்ட் சொன்னாங்கன்னா அதோட ப்ரொனவுன்சியேஷன் வச்சே நம்மளால அதோட ஸ்பெல்லிங் எழுத முடியும் இமீடியட்லி. இம் அப்படின்னு சொல்லும் போது ஐஎம், மீ எம்இ, டி டிஐ, ஏட் ஏடிஇ, எல்ஒய். ஸோ 5 syllables word. Find the words beginning with TR sound. TRல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து இந்த ஃபில்லப்ஸ்க்கு நம்ம எழுதணும். A shape with 3 straight sides and corners. 3 sidesனாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னது? Triangle. This vehicle travels on heavy metal rails. Railsன்னு சொன்னாலே ரெயிலிங்ஸ்ல போறதுக்கு பேர் என்னது? வெஹிக்கிளுக்கு பேரு ட்ரெயின். Circle the word that sounds different from the others. The green goat grabbed the giant. இப்போ இதுல எல்லா ஜி வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல எதோட சவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன், கோட், கிராப் இது எல்லாமே ஜி சவுண்ட் தான் வருது. ஆனா ஜெயிண்ட்ல வந்து ஜே சவுண்ட் வருது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். த கைண்ட் கிங் கெப்ட் அ நைட். இது கேஎன்ஐ ஜிஹெச்டின்னு போட்டாலும் இந்த கே வந்து இந்த இடத்துல சைலண்ட். ஸோ இது மட்டும் என் ஸ்டார்டிங் மாதிரி நைட்னு படிக்கிறோம். ஸோ தட் இஸ் த ஆன்சர். Moving on to the next section, arrange the jumble words into meaningful sentences with correct punctuation. Punctuation ன்றது என்னது? கமா, full stop, question mark இதெல்லாம் தான் punctuation சொல்லுவோம். Sandwiches, apples, juice boxes, cookies, picnic, we packed and further. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே ஒன் பை ஒன்னா வரும்னு தெரியும். ஸோ வி பேக்டு ஆப்பிள்ஸ், கமா சாண்ட்விச்சஸ், கமா ஜூஸ் பாக்ஸஸ். அதுக்கப்புறமா நம்ம ஒன்னே ஒன்று தான் மிச்சம் இருக்கு இதுக்கப்புறமானா அந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் குக்கீஸ் ஃபார் த பிக்னிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ளீஸ் டோர் பிஹைண்ட் யூ சாம், க்ளோஸ் த. அப்போ சாம் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் பிஹைண்ட் யூ. ஸோ சாம்க்கு பக்கத்துல என்ன போடணும்? கமா போடணும். Punctuate the following sentences correctly.
how would you express your gratitude to your parents அப்படின்னா என்னது பேரண்ட்ஸ்க்கு நம்மளோட நன்றியை எப்படி காட்டுவோம் so that is a question right so it should end with a question mark friends this afternoon I found a ball நண்பர்களே இன்னைக்கு வந்து நான் ஒரு பாலை கண்டுபிடிச்சேன் ஃபவுண்ட் பண்ணேன் அப்படின்றது வந்து இட்ஸ் a statement so statement should end with full stop so first questionக்கு question mark second oneக்கு full stop அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்துல கமா போடணும் ஏன்னா டைரக்டா ஒருத்தர் அட்ரஸ் பண்றோம் லாஸ்ட் இதுலயும் நம்ம பார்த்தோம் சாம்னு பார்த்தோம் இல்லையா ஸோ டைரக்டா ஒரு பெயர் சொல்லணும்னு சொல்லும் போது அது பக்கத்துல கமா போடணும் வாட் வேல்யூ டஸ் த போயம் த ரெயின்போ டீச்சர்ஸ் அஸ் ரெயின்போ லெசன்ல மெயினாவே என்ன சொல்லுவாங்க மேன்மேட் பிரிட்ஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அழகா இருக்கலாம் ஆனா வானத்துல இருக்க ரெயின்போ வந்து எல்லாத்த விடையுமே அழகானது அப்படின்றது சொல்லியிருப்பாரு அதே மாதிரி போட் வந்து கடல்ல போகலாம் ஆனா கிளவுட்ஸ் வந்து வானத்துல போறது வந்து நேச்சுரல் பியூட்டியா இருக்கு ஸோ இதுல மெயினாவே எதை பத்தி சொல்லியிருப்பாங்க நேச்சரோட இயற்கையோட அழகையும் நம்ம சிம்பிள் திங்ஸ்ல எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம் சந்தோஷப்படலான்ற விஷயத்தையும் தான் மையமா கொண்டது தான் இது த ரெயின்போ லெசன் அப்ரிசியேஷன் ஆஃப் நேச்சர்ஸ் பியூட்டி அண்ட் ஃபைண்டிங் ஹோப் ஆஃப்டர் டிஃபிகல்ட் டைம்ஸ் it shows that after rain a rainbow appears this teaches us to be hopeful and grateful so எப்பவுமே வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இந்த நேச்சரோட பியூட்டியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பெருமழைக்கு அப்புறம் கூட ஒரு அழகான ரெயின்போ வந்து தோன்றும் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் what would you have done if like Gopi you had found a ball that did not belong to you இது என்ன லெசன் செகண்ட் லெசன் gone with the scooter so கோபி மாதிரி நம்ம கையில ஒரு பால் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பால் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்ன்ற கேக்குறாங்க if I had found a ball that did not belong to me நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஐட்டம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்கணும் அவங்கள்தான் சொல்லிட்டு இஃப் நோபடி கிளைம்ட் இட் யாருமே அது இல்ல அவங்களது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ட்ரஸ்டட் அடல்ட் ஹூ இஸ் அ ட்ரஸ்டட் அடல்ட் யாரை நம்ப முடியும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து டு ஃபைண்ட் இட்ஸ் ஓனரை அவங்க கண்டுபிடிப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கொடுக்கணும் ஐ பிலீவ் we must always return things that belong to others because it is the honest and the right thing to do அதுதான் என்னது ஒரு ஹானஸ்டான விஷயம் அதே மாதிரி கரெக்டான விஷயமும் அதுதான் read the poem lines and answer the heavy rain taps softly on the glass leaving muddy puddles on the grass I grab my yellow boots to go and play இப்போ மழை பெய்யும் போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ உட்காந்துருக்கோம்னா எப்படி இருக்கும் அது மேலெல்லாம் தண்ணி பட்ட மாதிரி தெரியும் இல்லையா அதை யோசிச்சு பார்க்கலாம் லீவிங் மட்டி படில்ஸ் ஆன் த கிராஸ் படில்ஸ்னா என்னது குட்டைன்பாங்கல்ல குட்டி குட்டியா தண்ணி வந்து லைட்டா தேங்கின மாதிரி இருக்கும்ல மழை பெஞ்ச உடனே அது ஐ கிராப் மை எல்லோ பூட்ஸ் டு கோ அண்ட் பிளே அது பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதுக்குள்ள இறங்கணும் போலயே இருக்கும்ல அதுக்குள்ள காலை வைக்கணும் போலயே இருக்கும்ல அதனால எல்லோ பூட்ஸ் போட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம் போய் அதுல விளையாடினாங்களாம் வாட் டஸ் த ஸ்பீக்கர் புட் ஆன் என்ன போட்டிருந்தாங்க எல்லோ பூட்ஸ் போட்டிருந்தாங்க பிக் ஒன் அட்ஜெக்டிவ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போயம் லைன்ஸ் த ஹெவி ரெயின் taps softly on the glass so which is the noun here இதுல என்ன சொல்ல வராங்க மழை பெய்தது மழை தானே இப்ப இதுல உள்ள நவுனு அந்த நவுனை குவாலிஃபை பண்ற மாதிரி வேர்டுக்கு பேர் தான் என்னது அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் இஸ் ஆல்சோ கால்ட் அ டிஸ்கிரைபிங் வேர்ட் so here the adjective is heavy மழை பெய்தது எப்படிப்பட்ட மழை heavy rain மழை வந்து அதிகமான மழை பெய்தது சோ அதிகமான அப்படின்னு ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு கேட்டா ஆன்சர் என்ன வரும் ரெயின்னு வரும் அதிகமான என்ன நடந்தது அதிகமான மழை பெய்ந்தது சோ கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் நவுனா வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அன் அட்ஜெக்டிவ் so first question answer என்ன the speaker puts on yellow boots second question heavy because that is the adjective which describes the noun which is rain here so adjectives describe nouns heavy describes the rain here softly describes how it taps that's an adverb so softly ன்றது இது ஒரு additional note softly ன்றது வந்து இந்த இடத்துல
adverb. ஜெனரலாவே ly ல முடியிறது வந்து adverb-ஆ வரும். That's a clue. But மெயினான பாயிண்ட் என்னன்னா verb குவாலிஃபை பண்ணா that is called a adverb. Moving on to the next question. The fierce wind blew the old wooden gate open during the midnight storm. இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபியர்ஸ்னா கொஞ்சம் வெறித்தனமான, விண்ட் வெறித்தனமா ஒரு காத்தடிக்கும் போது என்ன ஆகும்? எல்லாமே ஓப்பன் ஆயிடும், எல்லாமே பிச்சுக்கும் இல்லையா? அதான் ப்ளூ த ஓல்டு வுட்டன் கேட். ஓல்டு வுட்டன் கேட்டை என்ன பண்ணிடுச்சு? அது உடைச்சிச்சு, ஓப்பன் திறந்துருச்சு. ஓப்பன் டியூரிங் த மிட் நைட் ஸ்டார்ம். வாட் காஸ்ட் த கேட் டு ஓப்பன் வென்? அப்படியே கொஸ்டினை படிக்கிறோம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறோம் மனசுல. அப்பவே அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். வாட் காஸ்ட் த கேட் டு ஓப்பன்? எது வந்து அந்த கேட்டை திறந்துச்சு? த ஃபியர்ஸ் விண்ட். வென் எப்போ? பொழுது. வென்னு கேட்டா அந்த டியூரிங் வருது இல்லையா, அந்த ஆன்சர் வரும். ஓப்பன் டியூரிங் த மிட் நைட் ஸ்டார்ம். எப்பொழுது? நைட்ல வந்த அந்த ஸ்ட்ராமால. Find two adjectives and two verbs from this sentence. So இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு adjective சொல்லணும்னா இதுல விண்டுன்றது வந்து noun. அப்ப எப்படிப்பட்ட விண்டு? fierce ஆன விண்டு. So that is an adjective. Fierce is an adjective. Second one is old because wooden gate is a noun. Name place thing இது எல்லாத்தையுமே நவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப wooden gateன்றது என்னது? ஒரு கதவு. கதவுங்கிறது ஒரு thing. அப்ப அந்த thing எப்படி இருந்தது? ஓல்டா இருந்தது. So that is also an adjective. அதே மாதிரி ரெண்டு verb கேக்குறாங்க. verbன்றது என்னது? ஆக்ஷன் வேர்டு. அந்த விண்டு என்ன ஆக்ஷன் பண்ணுச்சு? ப்ளூ. ப்ளூனா உடைச்சது, எரிஞ்சுது. ஸோ அது வந்து இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. அதே மாதிரி ஓப்பன். ஓப்பன்னா என்னது? திறக்கிறது. திறக்கிறது இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன் வேர்ட். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எது? ஃபியர்ஸ், ஓல்டு. அதே மாதிரி வேர்ப்ஸ் வந்து எது? ப்ளூ, ஓப்பன். Write the opposite of blunt and make a sentence using both words. இப்போ bluntன்றதுக்கு என்ன ஆப்போசிட்டா இருக்கும்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் bluntனா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் blunt? bluntனா என்னன்னா ஷார்ப்போட ஆப்போசிட் தான் blunt. பென்சில் இருக்கு. பென்சில் வந்து நம்ம ஷார்ப்பா சீவி வச்சிருக்கும் போது எப்படி இருக்கும்? நல்லா கூர்மையா இருக்கும். அதுவே கொஞ்ச நேரம் எழுதிட்ட பிறகு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தடியான மாதிரி இருக்கும், இல்ல தேஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் blunt. ஸோ அந்த பிளண்ட்டும் ஷார்ப்பும் ரெண்டுமே வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது? இப்ப ஷார்ப்பான ஒரு நைஃப் வச்சிருந்தாதான் நம்ம என்னது ஈஸியா ஃப்ரூட்ஸை கட் பண்ண முடியும். இதுவே பிளண்டா இருந்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கட் பண்ண முடியும் குக் பண்றதுக்கு கூட. The pencil I found was blunt, but after I sharpened it, it became sharp. இதுவும் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்துச்சு இல்லையா? பென்சில் வந்து நான் பார்க்கும் போது அது கொஞ்சம் மொட்டையா இருந்தது, அதனால நான் என்ன பண்ணேன்? தட்டையா இருந்தனால நான் அதை சீவினேன், அப்ப அது ஷார்ப் ஆயிடுச்சு. Use the clues and write the compound word. Compound wordனா என்னது? ரெண்டு செப்பரேட் வேர்ட்ஸா இருக்கிறது நம்ம ஜாயின் பண்ணோம்னா that also will become a word with meaning. Meaningful word ஆ மாறும். The time of day when the sun goes down. What will be the answer? sun கூட ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணா இந்த அர்த்தம் வரக்கூடிய வேர்ட் வரும். என்ன சொல்றாங்க? time of the day when the sun goes down. sun கீழே இறங்குற டைம் என்னன்னு சொல்லுவோம்? sunset. We use this soft mixture to clean our teeth. நம்ம வந்து டீத், நம்மளோட பற்களை வந்து தூய்மை செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். டூத்னு ஆரம்பிக்கும். ஸோ டூத் பேஸ்ட். காம்பவுண்ட் வேர்ட்னா என்னது? டூ ஸ்மாலர் வேர்ட்ஸ், தட் இஸ் சன் இஸ் அ வேர்ட், செட் இஸ் அ வேர்ட், ஜாயின் டு மேக் அ நியூ மீனிங்ஃபுல் வேர்ட். இந்த மாதிரி வேற என்ன சொல்லலாம்? ரெயின்போ, ரெயின் பிளஸ் போ. கப் கேக், கப் பிளஸ் கேக். ஃபுட் பிளஸ் பால், ஃபுட்பால். Moving on to the third section, which is long answer. It has 5 marks for each the questions. So, write a short paragraph about what you would choose, a day without homework or a day without television. Most of us என்ன நம்ம select பண்ணுவோம்? A day without homework இல்லையா? I would choose a day without homework.
ஸோ ஹோம்ஒர்க்கே இல்லை இன்னைக்கு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் இன்னைக்கு? ஆன் தட் ஸ்பெஷல் டே ஐ வுட் வேக் அப் ஃபீலிங் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. பொறுமையாக எழுந்துச்சு ஐ வுட் ஸ்பெண்ட் த மார்னிங் ரீடிங் மை ஃபேவரட் ஸ்டோரி புக் அண்ட் drawing பிக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நம்மளோட ஃபேவரட் ஹாபீஸை பண்ணிட்டு in the afternoon my family would go to the park where we would play cricket and have a picnic. நம்மளுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாடிட்டு I would also help my mother cook something delicious. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு a day without homework would let me rest. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். எக்ஸ்ப்ளோர், நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்ன்றத பத்தி யோசிக்கலாம். அண்ட் என்ஜாய் குவாலிட்டி டைம் வித் மை ஃபேமிலி, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இட் would மேக் மீ ஃபீல் refreshed அண்ட் ரெடி டு லேர்ன் பெட்டர் த நெக்ஸ்ட் டே. எந்த பேராகிராஃப் கொடுத்தாலும் அதை பத்தி ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சாலே நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அந்த நிறைய பாயிண்ட்ஸ்ல எது இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதினாலே நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மெயினா ஃப்ரேம் பண்றதுல என்ன இருக்கணும்? கரெக்ட் வேர்ப்ஸ், கரெக்ட் கிராமர் யூஸ் பண்ணணும், கரெக்ட் பங்க்சுவேஷன் என்னது? ஃபுல் ஸ்டாப்ஸ், கமாஸ் அதெல்லாம் போட்டாதான் மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸை மேக்கப் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். Hope you like this video. Please do subscribe our channel Comstar Academy for further videos. Thank you.